தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 100 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி பயிர்கள் அழுகும் நிலையில் உள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நேசராஜன் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜன், விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கு? திருவாரூர் மாவட்டத்தில் இந்த வருடம் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா நெற்பயிர் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக 100 ஏக்கர் சம்பா நெற்பயிர் வயல்களில் மழைநீர் தேங்கிய பயிர்கள் அழுகும் நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட ஓகைப்பேரையூர், நாகராஜன் கோட்டகம், ராமானுஜமணலி, மேலமணலி, களிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் அப்பகுதி விவசாயிகள் சம்பா சாகுபடி பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதி வெள்ளையாற்று பாசனத்தை நம்பி உள்ளது. வெள்ளையாற்றிலிருந்து பிரியும் பாசன வாய்க்காலை சம்புடி வாய்க்கால், கிளி வாய்க்கால் போன்றவற்றிலிருந்து இப்பகுதி விவசாயிகள் பாசனத்துக்கான தண்ணீரை பெற்று வருகின்றனர். மேலும் மேடு பகுதியான இந்த பகுதிக்கு பாசன வாய்க்கால் இருந்து தண்ணீர் பாய்ச்சுவது கடினமாக இருப்பதால் வசதி உள்ள விவசாயிகள் இன்ஜின் மூலம் நீர் இறைத்து விவசாயம் செய்து வருகின்றனர். மற்ற சிறு குறு விவசாயிகள் மழைநீர் நம்பியே இப்பகுதியில் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழை தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்த போதிலும் இப்பகுதியில் உள்ள ராமானுஜமணலி, வடிகால், நாகராஜன் கோட்டகம், அனுமார் வடிகால் வாய்க்கால் போன்றவை கடந்த 5 வருடங்களாக தூர்வாரப்படாத காரணத்தினால் மழைநீரை வடிய வைக்க முடியவில்லை என்று விவசாயிகள் குற்றச்சாட்டுகின்றனர். வாய்க்காலுமே தூர் வாராமல் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இதை இந்த பஞ்சாயத்து நிதியிலையாவது அரசாங்கம் இதை கவனத்துக்குள் எடுத்து இதை தூர்வார வேண்டும் என்று மாநில சர்க்காரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு ஆணையிட்டு, இந்த பகுதி ரொம்ப பின்தங்கிய கிராமமாக இருக்குது. அதனால் அந்த ஓகப்பேரூர் பஞ்சாயத்துன்னு ஒரு மேட்டு கிராமமாக, அதனால் நம்ம மானம்பத்தச்சியமாக இருந்துச்சு. இந்த மழை பெஞ்சது எங்களுக்கு போதுமான தண்ணி வந்தோம். இப்போ இந்த மழை ஓவராக பெஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப நொடிச்சு போச்சு. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். விவரங்களை உடைய செய்தியாளர் நேசராஜன் வழங்க நாம் விரிவாக கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.